எல்லாருக்கும் வணக்கம். இல்லை என்னதான் நடக்குது நம்ம தமிழ்நாட்டில், இல்லை எது நடந்தாலும் காசு கொடுத்து சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற மிதப்பா. இந்த மக்கள்லாம் வந்து ஏமாளி மக்கள், ஏதோ காசை வாங்கிட்டு அமைதியாக போயிடுவாங்க அப்படிங்கிற தெனாவட்டில். இல்லைனா இந்த அரசு அதிகாரம் இவ்வளோக்குள்ள மெத்தனமா அலட்சியமாக வேலை பார்ப்பாங்களா? இல்லை கவர்மெண்ட் எதுக்கு அவங்களுக்குலாம் சம்பளம் கொடுக்குதுன்னு கேட்குறேன். உங்களுடைய வேலையை பார்க்காம கடைசியில் வந்துட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஆய்வு கொண்டு வச்சு என்ன பண்ண போறீங்க? இல்லை அவங்களுக்கு மேலே உயர் அதிகாரிகள் இந்த அமைச்சர்கள்லாம் என்னதான் பண்ணுறாங்கன்னு புரியல. இந்த கவர்மெண்ட் முழுக்க முழுக்க போடிக்கிட்டு இந்த கார் ரேஸ் விடுறதுக்கும் அப்புறம் போயிட்டு நாங்கள் ஒவ்வொருத்தருடைய சிலைகளை வந்து பராமரிக்கிறதுக்கு, இறந்து போனவங்க சிலைகளை பராமரிக்கிறது, இதுதான் உங்களுடைய இதுக்காக காசு செலவு பண்ணுறவங்க. ஒழுங்காக போயிட்டு இந்த பள்ளிக்கூடங்கள் சரியா இருக்கா, படிக்கிற மாணவர்களுக்கு வந்து உரிய பாதுகாப்பு இருக்கா, இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? இனிமேல் 2026 உங்கள் சரியா நீங்கள் முடிச்சுக்கல அப்படின்னா இன்னும் இதே மாதிரி நிகழ்வு தொடர்ந்து நடந்தே இருக்கும். நீங்க உட்காந்து கண்ணீர் விட்டு அழுதுட்டு. ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போறோம்னு கேட்டீங்கன்னா, விழுப்புரம் விக்கிரவாண்டியில் உள்ள ஒரு தனியார் பள்ளி, அந்த பள்ளியில் உள்ள யூகேஜி படிக்கிற லியா லட்சுமி அப்படிங்கிற பெண் குழந்தை, 4 வயது பெண் குழந்தை பார்த்தீங்கன்னா அங்குள்ள பாத்ரூம்ல உள்ள கழிவுநீர் தொட்டியில விழுந்து தவறி விழுந்து இறந்ததாக சொல்லப்படுது. அங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பதச்சம் நிலவுது. பெற்றவங்க, குழந்தையோட உறவினர்களும் நிறைய பேர் வந்து அதுக்காக வந்து கதறி குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. உடனே அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா உடனே அவசர அவசரமா 3 லட்சம் ரூபாயை கொண்டு கொடுத்து சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. ஸோ இதுதான் நடந்த சம்பவம். இதில் முதல்ல கவனிக்க வேண்டியது அந்த ஸ்கூல். அது இப்போ வந்து உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலோடைய தாளாளர், முதல்வர், வகுப்பாசி எல்லாத்தையும் கைது பண்ணிட்டாங்க. ஏன்னா எப்பவுமே முடிஞ்ச உடனே அந்த ஆக்ஷன் தான் எடுப்பாங்க. உடனே அதை மூடி மறைக்கிறதுக்கு பெருசாகாம உடனே அதை அமுக்கிறக்காண்டி இந்த வேலையை பார்க்குறாங்க. இல்லை முக்கியம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, குழந்தைய பெற்றவங்க வைக்கிற முதல் குற்றச்சாட்டு என்னன்னா, குழந்தை பாத்ரூமுக்கு போயிருக்கு. அதாவது உணவு இடைவெளி 2 மணிக்கு மேலே அந்த குழந்தை பாத்ரூம் போயிருக்கு. அதுக்கப்புறம் திரும்ப இவங்க ஸ்கூல்ல இருந்து எப்போ வந்து பிள்ளைய கூப்பிட்டு வருவாங்களா, ஒரு 4-5 மணிக்கு, அந்த மணிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையை காணும் தேட ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க ஓடி போய் தேடி தண்ணி தொட்டில இருந்து குழந்தைய எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதில் நல்லா பாருங்க, அதாவது ஒரு 2 மணிக்கு 2:05 அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் போயிருக்குன்னா, அதுக்கப்புறம் போன குழந்தை திரும்பி வரலன்னா அந்த வகுப்பில் உள்ள ஆசிரியர் இதை கவனிக்க மாட்டாங்களா? போன குழந்தை என்னாச்சு, அப்போ பாத்ரூம் போன பிள்ளை வரலையே, இதெல்லாம் வந்து யோசிக்க மாட்டாங்க. அப்போ என்ன மாதிரியான ஒரு ஆசிரியர், அந்த ஆசிரியர் என்ன மாதிரியான அந்த கல்வியோட நிர்வாகம் எப்படி செயல்படுது பாருங்க, என்ன லட்சத்தில் இருக்கு. அது காரணம் என்னன்னா, பாத்ரூம் போன பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா அங்குள்ள கழிவுநீர் தொட்டி வந்து பார்த்தீங்கன்னா சரிவர மூடப்படாம, அந்த மூடி வந்து யாருக்குமே பழுது வச்சு போயிருந்திருக்கு. அது சரியா மூடாம தான் இருக்கு. அதனால தெரியாம அது மேலே காலை வச்சு அந்த பிள்ளை விழுந்ததா சொல்லப்படுது. ஸோ எவ்வளோக்குள்ள ஒரு அஜாக்கிரதையான செயல். அப்போ அந்த பள்ளி நிர்வாகம் என்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அந்த மக்கள்கிட்ட அந்த ஃபீஸை மட்டும் என்ன மாதிரி கறக்குறாங்க. இது வந்து இன்னும் இப்போ நடந்ததுனால இது வெளியே தெரியுது. இன்னும் இதே மாதிரி எவ்வளோ தனியார் ஸ்கூல்கள் இந்த மாதிரி இருக்க தெரியல. இதுக்கு இந்த ஒரு பாதுகாப்பு ஒரு குழுன்னு ஒன்று உண்டுல்ல, அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூல்லேயே போயிட்டு தகுந்த உபகரணங்கள் இருக்கா, சேஃப்டி இருக்கா, இதெல்லாம் பார்ப்பாங்கல்ல. அவங்களாம் என்ன பண்ணுறாங்க இல்லை கேட்குறேன். இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்துருக்காங்க அந்த குழுவை கொண்டு எதுக்குன்னு கேட்குறேன். ஒரு உயிர் போனதுக்கு அப்புறம் நீங்க இதெல்லாம் பண்ணுவீங்களா? இப்படிதான் காலங்காலமா இந்த மாதிரி தான் இங்க உள்ள மெத்தனமான, அதாவது இப்ப இந்த ஸ்கூலோட நிர்வாகம் இருக்குல்ல, இவங்க ஏன் இவ்வளவு அசால்ட்டா இருக்காங்க கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு மேல இருக்கிற இந்த பாதுகாப்பு தணிக்கைகள் எல்லாம் பெருசளவுல கண்டுக்கிறது கிடையாது. எந்த ஸ்கூலையும் போயிட்டு இன்னும் நிறைய ஸ்கூல்கள் தமிழ்நாட்டில் இப்படிதான் இயங்கிட்டு இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் மாதிரி, ஒரு வீடு மாதிரி தான் இருக்கும், அதுக்குள்ளே ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருப்பாங்க. எந்த ஒரு இதுல வந்து அவங்க கொடுக்கணும்னு தெரியல. யாருக்குனவே பல வருடங்களுக்கு முன்னாடி கும்பகோணம் தீ விபத்து எந்த அளவுக்கு எத்தனை குழந்தைகள் உயிரிழந்தாங்கன்னு ஊர்வலத்துக்கே தெரியும். ஆனா அதுக்கப்புறமும் இன்னுமே பாத்தீங்கன்னா இந்த புறா குண்டு மாதிரி நிறைய கல்வி நிலையங்கள் செயல்பட்டு தான் இருக்கு. அதுக்கு அரசாங்கம் அதிகமாக அழிச்சுட்டு தான் இருக்கு. என்ன இதெல்லாம் செயல்படுறதே புரியல. மக்கள்லாம் அந்த நேரத்தில் இப்போ கும்பகோணம் தீ விபத்து இருந்துச்சுல, அந்த டைம்ல பயங்கரமா கொந்தளிப்பாங்க, எல்லாரும் கதறி கதறி அழுதாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க சைலண்டா போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஸ்கூல்ல சேர்த்து தான் இருக்காங்க. அதாவது விழிப்புணர்வே இல்லை. இப்போ விழுப்புரம் விக்கிரவாண்டியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. உடனே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கதறி அழுகுறாங்க. இதை உடனே, அதாவது அந்த கல்வி நிர்வாகம் வந்து பார்த்தீங்கன்னா மெத்திர போக்கில் இருக்கு. அந்த அரசு அதிகார பாதுகாப்பு குழு இருக்குல்ல, அவங்களும் வந்து சரியா பார்க்கல. அதுக்கு மேல உள்ள கல்வித்துறை அமைச்சர் அவங்களும் ஒன்றும் பண்ணல. இப்ப நடந்தவங்க என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, உடனடியாக 3 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு நிவாரண நிதி கொடுத்துறாங்க. உடனே வந்து பாத்தீங்கன்னா ஆறுதல், உங்களுடைய ஆறுதல் வச்சு என்ன பண்ண, உங்க 3 லட்சம் வச்சு என்ன பண்ண, அது வந்து எவ்வளவு மெத்தனமா கொடுக்க நீங்க பார்க்கணும். அதாவது அந்த குழந்தையோட உடலை வச்சு கதறி அழுதுட்டு இருக்கு அவங்க குடும்பத்தினர். உடனே அமைச்சர் வந்து அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 லட்சம் காசுலேயே கொடுக்காரு. அவங்க இது ஏன் வந்து தூக்கி போடுறாங்க, எங்களுக்கு பணமா முக்கியம் அப்படின்ட்டு. ஸோ எவ்வளோ அப்போ உங்களுக்குமே அது எவ்வளோ இருக்கு. உனக்கு என்ன, இப்போ நான் உனக்கு பணம் தர வச்சுக்கோ, அந்த 3 லட்சம் வச்சா அந்த பிள்ளையோட உயிர் வந்துருமா? யாராவது அந்த குழந்தைய பற்றி அழுதுட்டு இருக்கும்போது உடனே அங்கே வந்து ஸ்பாட்டே வந்து 3 லட்சம் கொடுத்தோன்னா அப்படி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? உனக்கு பணத்தை கொடுத்து உங்க வாய் அடைக்கிறோம், நீ பேசாம இரு அப்படின்னு சொல்லாம சொல்லிட்டு போறாங்க. இது எவ்வளோக்குள்ள, அதாவது அந்த வலியும் வேதனையுடைய இருக்கிற அந்த குடும்பத்தினருக்கு தான் தெரியும். 3 லட்சம் கொடுத்தோன்னா எல்லாமே சரியாயிருமா? ஒரு உயிருக்கோட விலை 3 லட்சம், உங்களுக்கு அவ்வளோ அசால்ட் என்ன? என்ன மாதிரியான அரசாங்கம் செயல்படுது, என்ன இதுக்கெல்லாம் முழுக்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது அரசாங்கத்தோட தலைமையும் சரியில்லை. இதை வந்துட்டு எதிர்த்தரப்புல இருக்கவங்க யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா உடனே இதை வச்சு அரசியல் பண்றாங்க. அரசியல் பண்ணாம அப்புறம் வேற என்ன பண்ணுவாங்க?
ஆளுங்கட்சி வந்து சரியா செயல்படணும்ல. அதாவது இது மட்டும் இது முதல் சம்பளமா? இது வந்து தனியார் பள்ளி. இன்னும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இப்போ கூட நேற்று அதே மாதிரி நேற்று ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா வாலாஜாபேட்டை அருகில் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் கிளாஸ் படிக்கிற மாணவன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சுவர் இடிஞ்சு வந்திருக்கு. அதாவது அரசாங்க பள்ளியினுடைய அந்த சுவர் இடிஞ்சு வந்து அவன் காயம் ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த லட்சத்துலாம் கட்டிடங்கள்லாம் இருக்கு. இவங்க இங்கெல்லாம் அதை பராமரிக்க மாட்டாங்க. இவங்க கார் ரேஸ் விடுவாங்க. அப்புறம் இவங்களுடைய தலைவர்கள் சமாதி இருக்குல்ல மெரினா பீச்சில் போய் பாருங்க, அப்படி சும்மா பயங்கரமா பழுங்கி போட்டு சும்மா பல மின்னும். அதெல்லாம் மெயின்டைன் பண்றது காசு இருக்கும், கோடி கோடி செலவு பண்ணி அதெல்லாம் கட்டுவாங்க. அப்புறம் ஒவ்வொரு இறந்து போனா அவங்களோட பெரிய பெரிய தலைகளாக சிலையை வச்சு அதுக்கு நாங்கள் மணிமண்டை கட்டுறோம், அதை கட்டுறோம், அதெல்லாம் இப்படி காசை கொட்டுவாங்க. ஆனா இங்க உள்ள மாணவர்கள் படிக்கிறவங்கள அந்த படிப்புக்கு உண்டான அந்த சின்ன சின்ன குழந்தைகளை படிக்கிற அந்த அரசாங்க கட்டிடத்தை ஒழுங்கா கட்ட மாட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வர்றதில்லை, இவங்க சம்பாதிக்கிறதுலாம் நம்ம மக்களுடைய வரி பணத்துல இருந்து அரசாங்க பணத்தில் சம்பாதிப்பாங்க. ஆனா அந்த அரசாங்கம் செலவு பண்ண மட்டும் கை வந்து நொட்டையாயிரும். அது வந்து அந்த அறகுறையா கட்டுறது, தரம் இல்லாம கட்டுறது. ஏன் உங்க வீடு அப்படி கட்டுவீங்களா? தரம் இல்லாம உங்க வீடு அப்படியே சும்மா அப்படியே ஹை கிளாஸ்ல கட்டி வச்சிருப்பீங்க. ஒவ்வொரு அமைச்சர்களும், கல்வித்துறை அமைச்சர் இதுக்கெல்லாம் வந்து பேசணுமே. அதாவது ஒரு ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பேசிட்டு போயிட்டாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஏன் இடத்துல வந்துட்டு அவன் வந்து செஞ்சு போயிட்டான், அவனை சும்மா விட மாட்டான்னு கொந்தளிச்சார் கல்வித்துறை அமைச்சர். இப்ப இதுக்கு உங்க ஸ்கூல்ல உங்க கண்ட்ரோல் இருக்க ஒரு ஸ்கூல்ல இந்த அளவு தரம் இல்லாம ஒரு கழிவுநீர் தொட்டியோ பராமரிப்பு இல்லாம வச்சு ஒரு குழந்தையோட உயிரே போயிட்டு, இது மட்டும் முதல் சம்பவமா? இதுக்கு முன்னாடி எத்தனை சம்பவங்கள்? ஒரு பிள்ளையோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பஸ்ல அப்படிதான் வந்து பஸ் வழியா விழுந்து உயிரிழந்த குழந்தை இருக்கு. எவ்வளவு சம்பவங்கள் இந்த ஸ்கூல்ல. அப்ப அதுக்கப்புறமாவது கவர்மெண்ட் சரியான முறையில் ஆக்ஷன் எடுத்து இந்த பாதுகாப்புகள் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்லையுமே நீங்க பாதுகாப்பு உபகரணம் சரியா இருக்கா, எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி தானே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அனுமதி கொடுக்கணும். அப்ப அதெல்லாம் கரெக்டா நீங்க செக் பண்றீங்களா? அது எத்தனை மாதத்துக்கு ஒரு தடவை, எத்தனை வருடத்துக்கு ஒரு தடவை, இல்ல எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை நீங்க அதை செக் பண்ணுவீங்க, அந்த பாதுகாப்பு வந்து கொடுப்பீங்க சான்றிதழ? இதெல்லாம் ஃபார்மாலிட்டி, இதெல்லாம் சும்மா ஃபார்மாலிட்டி ஒன்று வச்சுருதுன்னு அதெல்லாம் ஆக்ஷன்லாம் எடுக்கிறதே கிடையாது. சும்மா அவங்க வர்ற மாதிரி வர வச்சுட்டு கண் துடைப்புக்கு காசு கொடுத்து அவங்க நல்லா சாப்பாடு வாங்கி கொடுத்து அனுப்பிவிட்டுருது, அவங்களோட கையெழுத்து போட்டு போயிட வேண்டியது. இதுதான் அவங்களுடைய அரசாங்க லட்சணமா? பார்த்துட்டு இருக்க மக்கள் இதுக்கப்புறமா எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுங்க. சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடக்குன்னா அந்த டைம்ல மட்டும் அப்படியே போராட்ட வேண்டியது, அதுக்கப்புறம் அப்படி சைலண்டா ஆயிட வேண்டியது. இதனால தான் அவங்க திரும்ப திரும்ப இந்த மாதிரி நிகழ்வுல அவங்க அசால்ட்டா எத்தனை பக்கம் இருக்காங்க. என்ன ஆயிடுச்சு இப்போ? என்ன இறந்து போயிட்டியா? இப்போ நீ கலாச்சாரத்தில் இறஞ்சியா உனக்கு வந்து 10 லட்சம், நீ விபத்துல இறக்கியா உனக்கு 5 லட்சம், என்ன அந்த குழந்தை இருந்துச்சா அதான் அது 3 லட்சம் போடு. அப்படி கொடுத்தவனா அவன் குடும்பம் கத்தாது, 3 லட்சம் வந்துட்டா. ஆனால் எனக்கு ஒரு உயிரோட மதிப்பு அதானா? ஸோ இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா இதுக்கு எதிராக இன்னுமே நிறைய தலைவர்கள் பார்த்தீங்கன்னா கண்டனத்தை தெரிவிக்கல. ஏன்னா யாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பெண்ணுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான நல்ல போராட்டத்தை பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இதுக்கு அடுத்தாலும் இது பிரச்சனைக்கும் குரல் கொடுக்கணும். எல்லா பிரச்சனையும் நம்ம எதுக்கு குரல் கொடுக்க வேண்டியதுதானே? அரசியலுக்கு வந்தாச்சுல்ல. ஸோ தமிழை வச்சுக்கிறதுடைய தோழர்கள்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யாருமே பார்த்தீங்கன்னா இதை பற்றி எந்த ஒரு கருத்தையுமே தெரிவிக்கல. இதுக்கு எதிராக ஏன்னு புரியல. ஏன் அவங்க தனியார் பள்ளி, செயின்ட் மேரிஸ் பள்ளி அப்படின்னால குரல் கொடுக்காம இருக்காங்களா? என்ன எதுக்காகன்னு எனக்கு புரியல. நம்முடைய நண்பர் ஒருத்தர் வந்து தொடர்ந்து வந்து கேள்வி கேட்டே இருக்காரு. அதாவது டிவிகேல உள்ள நன்மை கெட்டதை பத்தி நீங்க பேசுங்க, நல்லது கெட்டதை பத்தி தோழர்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும் அப்படின்ட்டு. எனக்கு நல்லதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா இனிமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் மாதிரி செயல்பட்டு இருக்காங்க. தளபதி விஜயவர்கள் தான் பிளஸ் பாயிண்ட். கட்சியிலேயே தளபதி விஜயவர்கள் நல்லது பண்ணுவார், நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு அரசியல் பண்ணுவார், புதுமதியான ஒரு அரசியல் பண்ணுவார், நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் பிளஸ் பாயிண்ட். மற்றபடி இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா என்ன அதிர்புரியான அடுத்த இடத்துல கட்ட நிகழ்வுகள் நடக்கும்போது நம்ம அதை சொல்ல முடியும். ஆனா கெட்டதுன்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பெருசான கெட்டதுன்னு எனக்கு தோணல. ஆனா ஒரே விஷயம் மட்டும், எல்லா விஷயத்துக்கும் உடனடியாக குரல் கொடுக்கணும். அதுதான் எனக்கு தமிழை வச்சுக்கிறதுல நான் எதிர்பார்க்கறது. உண்மையை ஓப்பனாக சொல்லணும்னா. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆகிட்டே இருக்கு. கொஞ்சம் நாள் ஆகுது, டிலே ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோக்குள்ள ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்குல்ல. அதுவும் நம்ம மாநாடு நடந்த தமிழை வச்சுக்கிறதுக்கு முதல் மாநாடு நடக்க அனுமதி கொடுத்து அந்த மக்களுடைய விழுப்புரம் விக்கிரவாண்டியில தான் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கு. ஸோ இதை எதிர்த்து உடனே அந்த அலட்சியமான அந்த அரசாதிகாரி அந்த அரசாங்கத்தை எதிர்த்து குரல் கொடுத்து பதிவு போட்டு சோசியல் மீடியாவில் இதை எதிர்த்து பேசணும்ல தமிழை வச்சுக்கிறது தோழர்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருத்தமாக இருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.